இவனுக்கு அரியணை, தேர், படை வீரர்கள், யானை, குதிரை போன்றவற்றை மன்னால் செய்து கொடுத்தான். ஒரு நாள் சாலிவாகனனின் விளையாட்டு அரசவைக்கு அந்தணர் ஒருவர் வந்தார். சாலிவாகனன் அந்தணரை பார்த்து, அந்தணரே, என் நாட்டிற்கு யோகம் அப்படி இருக்கிறது என்று வேடிக்கையாக கேட்டான். உங்கள் நாட்டிற்கு நல்ல காலமாகவே இருக்கிறது என்று கூறினார் அந்தணர். அந்தணருக்கு பரிசாக ஒரு மண்குடத்தை சாலிவாகனன் கொடுத்தார். மறுநாள் அந்தணர் வீட்டில் அந்த மண்குடம் புட்குடமாக மாறிவிட்டது. இதிலிருந்து சாலிவாகனன் ஸ்வர்ணதானம் செய்பவன் என்ற பெயரை பெற்றான். ஒரு நாள் சாலிவாகனன் ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டி வந்தது. புரந்தரபுரத்தில் தனஞ்சயன் என்ற வணிகன் இருந்தான். அவனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவன் இறப்பதற்கு முன் தனது பிள்ளைகளிடம், எனது கட்டில் கால்கள் 4 கீழும் புதைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கும் பொருளை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தான். தந்தையின் இறுதி காரியங்களை முடித்த பின் அவர்கள் தந்தையின் கட்டில் கால்களின் கீழ் தோண்டி பார்த்தனர். அங்கே 4 கால்களின் கீழும் 4 பைகள் காணப்பட்டன. அவற்றை ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டனர். அதை திறந்தபோது ஒன்றில் மண் இருந்தது, இன்னொன்றில் சாணம் இருந்தது, மற்றையதில் உமி இருந்தது, ஏனையதில் கரி இருந்தது. இதை பார்த்த பிள்ளைகளுக்கு எதுவும் புரியவில்லை. பல பெரியவர்களிடம் வினவியும் விடை காண முடியவில்லை. அந்த நாட்டு அரசரான விக்ரமார்க்கனிடம் அவர்கள் சென்று முறையிட்டனர். விக்ரமார்க்கன் தனது அமைச்சர்களுடனும் அறிஞர்களுடனும் கலந்து ஆலோசித்தான். அப்போது விடை காண முடியவில்லை. உங்கள் பிரச்சனைக்கு என்னால் தீர்வு கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறிவிட்டார் அரசர். வணிகச் சிறுவர்கள் வருத்தத்தோடு அரண்மனையை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் வழியில் சாலிவாகனனை சந்தித்தனர். சாலிவாகனன் அவர்களது பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டான். சற்று நேரம் சிந்தித்தார். பிறகு சாலிவாகனன், மண் பெற்றவன் பூமி முதலான நிலத்தை பெற வேண்டும், சாணம் பெற்றவன் பசுக்களை பெற வேண்டும், உமி பெற்றவன் சேர்த்து வைத்திருந்த தானியங்களை பெற வேண்டும், கரி பெற்றவன் பொன், வெள்ளி முதலான உலோகப் பொருட்களை பெற வேண்டும். இதுவே உங்கள் தந்தையின் கருத்தாகும் என்று தீர்ப்பு கூறினார். இதை கேட்ட வணிகச் சிறுவர்கள் மனம் மகிழ்ந்தனர். இதை அறிந்தவர்கள் பாராட்டினர். இந்த செய்தி விக்ரமார்க்கனுக்கும் எட்டியது. தன்னை விட சாலிவாகனன் புகழோங்குவது கண்டு பொறாமை கொண்டான். சாலிவாகனன் மீது படையெடுத்தான். தன்னை நோக்கி படை வருகிறது என்று அறிந்தார் சாலிவாகனன். தனது தந்தையான ஆதிசேடனை வேண்டினார். அவர் அருளால் அவனது விளையாட்டு பொம்மைகள் யாவும் உயிர் பெற்றெழுந்தன. சாலிவாகனனும் போர்க்கோளம் பூண்டு விக்ரமார்க்கனிடம் போர் புரிந்தான். விக்ரமார்க்கனை வென்றான். பல நாடுகளை கைப்பற்றி அரசனானான். இவரது வழியில் வந்தவர்களே மைசூர் அரசர்கள் ஆவர். இவரது பெயரால் சாலிவாகன சகாப்தம் என்ற ஆண்டு தோன்றியது. சாலிவாகன சகாப்தம் இன்னும் வழக்கத்தில் உள்ளது. இவர் அசுவ சாஸ்திரம், நவரத்ன சாஸ்திரம், அலங்கார சாஸ்திரம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இக்கதை மூலம் உள்ளுவதெல்லாம்
உயர்வுள்ளர், மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து என்று வள்ளுவர் கூறியது உண்மையாகிறது. நமது வீரத்துறவி விவேகானந்தரும் கூறியுள்ளார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். நன்றி, வணக்கம்.